அதாவது சிவகுமார் சார் வந்து முதல்ல அறிமுகப்படுத்தினதே ஏவிஎம் நிறுவனம் தான். அதை காக்கும் கரங்கள்ன்ற படத்தில் வந்து சிவகுமார் சார் வந்து நடிக்கிறாரு. ஒரு காதல் ஜோடியாக அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அவங்களுக்கு கூட யாரோ ஒருத்தவங்க பேர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ரொம்ப யங்காக இருப்பார் சிவகுமார் சார். நான் சொல்கிற காலகட்டங்கள் 1965. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் அந்த முதல் வாய்ப்பு கொடுத்தது ஏவிஎம் நிறுவனம் தான். படம் முடிஞ்சு அந்த படத்தை வந்து திரையில் பார்க்கும்போது அவருடைய காட்சிகள், பல காட்சிகள், காதல் காட்சிகள்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க, கட் பண்ணியிருந்தாங்க. அப்போ சிவகுமார் சாருக்கு ஒரு வருத்தம். அதாவது ஒரு கார்டன், அந்த கார்டனில் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்திருக்காரு. அந்த பக்கம் கடந்து போன ஏவிஎம் சரவணன் சார் காரை நிறுத்தி இறங்கி, சிவகுமார் சார் எதுக்கு அழுகிறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்காரு. இல்லை சார், நான் நடித்தேன், இந்த படம் தான் என்னுடைய முதல் படம், இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் என்னுடைய காட்சிகள்லாம் கட் பண்ணிட்டாங்களே, ஒரு அக்கடா தூக்கடா நடிகன் மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்றா வருது, எனக்கு அது வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அவர் சரவணன் சார் சொல்லியிருக்காரு, கவலைப்படாதீங்க சார், அப்புச்சி, அதான் அப்பா வந்து இந்த 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 காதல் காட்சியில் அந்த ஹீரோயின் வந்து இந்த பையனுக்கு வந்து மூத்த நடிகை மாதிரி இருக்காங்க, அக்கா மாதிரி இருக்காங்க, அதனால் அந்த பொருத்தமாக இல்லை அந்த காதல் காட்சிகள், அதனால் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்பா வார்த்தையை தட்ட முடியல, ஆனால் தொடர்ந்து நாங்கள் ஏவிஎம்மில் உங்களை பயன்படுத்துவோம், அடுத்தடுத்து உங்களுக்கு ஏவிஎம்மில் வாய்ப்பு கொடுப்போம், இது உறுதி அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கிறார் ஏவிஎம் சரவணன். அன்னைக்கு வந்து ஆறுதல் படுத்தியிருக்கிறாரு.